friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல கிளாஸ் அல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு கொரியன் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். அங்க வந்து கிளாஸ் நூடுல்ஸ் அப்படினு சொல்லி ஒன்னு வச்சிருந்தாங்க. சரி இன்கிரிடியன்ட்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லி பின்னாடி பார்த்தா வெறும் பாசி பருப்பு மட்டும் வச்சு பண்ணிருந்தாங்கன்னு போட்டுருந்தாங்க. சரி நம்மளும் அதே மாதிரி வீட்ல செஞ்சு பார்க்கலாம் அப்படி சொல்லி செஞ்சு பார்த்துட்டு இருந்தேன். வேக வைக்கும்போது அதோட டெக்ஸ்சர் பார்த்தோம் அப்படினா சோளமாவு அல்வா இருக்குல்ல அதே மாதிரி இருந்துச்சு. சரி நம்மளும் இதுலயே வந்து அல்வா செஞ்சு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அல்வா செஞ்சு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜெல்லிக்கும் அல்வாக்கும் நடுவுல ஒரு இதுல இருந்தது. இத வந்து நம்ம எப்படி செய்யறது அப்படினு சொல்லி பார்க்கலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் பாசி பயிறு எடுத்துர்க்கேன். இத வந்து ஒரு பவுல்ல மாத்திட்டு 1-2 வாட்டி தண்ணில அலசி சுத்தம் பண்ணி தண்ணி சேர்த்து நம்ம ஊற வைக்கணும். காலையில பண்றோம் அப்படினா முன்னாடி நாள் நைட் ஊற வச்சுக்கோங்க. சாயங்காலம் பண்ணோம்னா காலையில ஊற வச்சா சரியா இருக்கும். இப்போ பாசி பயிறு நல்லா ஊறி ரெடியா இருக்கு. இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திரலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அரைக்கணும். இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ இதுல 1 கப் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கு அப்புறமா இதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி 3 கப் போல தண்ணி சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கு அப்புறமா இத வந்து நம்ம வடிகட்டணும். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் பெரிய ஓட்டை இருக்கிற வடிகட்டியா எடுத்துர்க்கேன். அப்போ வந்து நமக்கு ஈஸியா வடிகட்ட முடியும். கொஞ்சமா மாத்திட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கலாம். எல்லாத்தையும் வடிகட்டினதுக்கு அப்புறமா இவ்ளோ மீதி இருக்கு. இப்போ இதுல மறுபடியும் 1 கப் போல தண்ணி சேர்த்து நம்ம கலந்துட்டோம் அப்படினா நமக்கு தேவையான எல்லா இதுமே கீழ வந்துரும். மீதி இருக்கிற இது வந்து நமக்கு தேவையில்ல. இப்போ இத வந்து மறுபடியும் ஒரு வாட்டி நம்ம வடிகட்டணும். இந்த வாட்டி கொஞ்சம் மெல்லிசா இருக்கும்ல வடிகட்டி அது எடுத்துர்க்கேன். டீ எல்லாம் வடிகட்டுறதுக்கு பயன்படுத்துவோம்ல அது. கொஞ்சமா மாத்திட்டு நம்ம கலந்து விடுறப்போ இந்த மாதிரி தேவையில்லாதது வந்து கொஞ்சம் கூட வரும். பாருங்க இது வந்து நமக்கு தேவையில்ல. இத வந்து நம்ம சேர்த்தோம் அப்படினா ரொம்ப ஸ்மூத்தா கிடைக்காது. அதனால தான் இது நமக்கு தேவையில்ல. இந்த மாதிரி மறுபடியும் ஒரு வாட்டி வடிகட்டி வச்சிருக்கேன். இப்போ இத வந்து 2ல இருந்து 2.5 மணி நேரம் போல அப்படியே வச்சுக்கோங்க. அது வந்து கொஞ்சம் செட்டில் ஆகணும். இப்போ பார்க்கறப்போ கீழ வந்து ஒயிட்டா படிஞ்சிருக்கு. இதுதான் நமக்கு வேணும். இந்த தண்ணி நம்ம வடிகட்டிடலாம். அப்படியே நம்ம கவுத்தும் போதே ஃபுல்லா அந்த தண்ணி ஃபுல்லா போயிடும். மாவு மட்டும் நமக்கு கிடைக்கும். இதுல வந்து மறுபடியும் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோம் அப்படினா எந்தவித நரநரையும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா வரும். இப்போ இத வந்து நம்ம வேக வைக்கணும். நல்லா கலந்துட்டு ஒரு panல மாத்திக்கோங்க. கூடவே இனிப்புக்காக 1 கப் சர்க்கரை, கூடவே 1 சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து வச்சிடலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணணும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம வந்து சூடு பண்ணும்போது கீழே வந்து அப்படியே கிளாஸ் மாதிரி வந்துட்டே இருக்கும். காமிக்கிறேன். ஒரு 4 நிமிஷம் போல தான் ஆகியிருக்கு. பாருங்க இப்போவே வந்து நல்லா நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போ வந்து ரொம்ப ஸ்மூத்தாக கிடைக்கும் நமக்கு. இப்போது கிட்டத்தட்ட 6 நிமிஷம் போல தான் ஆகியிருக்கு. அதுக்குள்ளே எல்லாமே நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/4 கப் போல் நெய் எடுத்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் நெய். அதுலேருந்து கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்து நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். அந்த நெய்யெல்லாம் உள்ளே போனதுக்கப்புறமா இன்னொரு டேபிள் ஸ்பூன் நல்லா கலந்ததுக்கப்புறமா நெய்யெல்லாம் உள்ளே போயிடும். நெய்யெல்லாம் உள்ளே போனதுக்கப்புறமா கடைசி டேபிள் ஸ்பூன். கூடவே வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம கலந்து முடிக்கிறப்பவே கொஞ்சம் கெட்டியாக வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஆனால் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட கெட்டி பண்ணணும். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணுறதுனால ஓகே. இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஆனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வேக வைக்க போகிறேன். இப்போ மொத்தத்தில் 15 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் 15 நிமிஷம் ஆகியிருக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சேர்ந்து ஒன்றா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் தேய்ச்சிட்டு மேலே வந்து கொஞ்சோண்டு நட்ஸை வந்து உடச்சி பவுடர் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து உள்ளே மாற்றிட்டு ஒரு ஸ்பூனில் லைட்டாக நெய் தடவிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக நம்மளால் லெவல் பண்ண முடியும். இது வந்து ஆறுனதுக்கப்புறமா நம்ம பீஸ் போடலாம் இருக்கட்டும். இப்போது நல்லா ஆறி செட் ஆகியிருக்கு. பார்க்கவே நல்ல ஒரு திக்கான ஜெல்லி மாதிரி இருக்கும். இதை வந்து இப்போ நம்ம பீஸ் போட்டுடலாம். சின்ன பீஸாக போட போகிறேன். நமக்கு வந்து என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி வைக்க போகிறேன். ஒரு சின்ன க்யூபாக நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு பீஸ் அப்பப்போ சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். அப்படி இல்லைனா இந்த நட்ஸ் எல்லாம் போடாமல் சின்ன க்யூபாக கட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் சர்க்கரையில் கூட நம்ம கோட் பண்ணி வைக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். டடா, செம்ம சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.